உனக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே நீ கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என்று நீ சொல்லுவாய் என்று சொன்னால் சத்துரு வைத்த மறைவான கண்ணி தெரிக்கும். கர்த்தர் உன் சிறுமையை நீக்கி நிந்தையை நீக்கி வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி உன் மேல உதிக்கும். யோவான் 1:9 சொல்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று நீ சொல்லும் பொழுது அந்த ஒளி உன் மேல பிரகாசிக்கிறதா இருக்கிறது. சிறுமைப்பட்ட வாழ்வு பிரகாசமாய் மாறுகிறது. எந்த காரியத்தை நிமித்தம் நீ சிறுமப்பட்டாயோ, எந்த காரியத்தை நிமித்தம் நீ அவமானப்பட்டு தலை குனிந்தாயோ, அதே இடத்துல உன்னதமான கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். அவன் எப்படிப்பட்ட சட்டை போடாத பேதுருவா இருந்தாலும் சரி, கரவலாடுகள் பின்பாக சென்ற தாவீதாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி உன்னை சந்திக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்வை சந்திக்கும் பொழுது உன் வாழ்வு பிரகாசமாய் மாறிவிடும்.